6வது சம் பார்க்கலாமா? 6th சம் பாருங்க. 6th சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. 6th சம்ல ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, லெட் f be a function f to n to n. அதான் fன்ற ஃபங்க்ஷன் வந்து நேச்சுரல் நம்பர்லேருந்து இன்னும் ஒரு நேச்சுரல் நம்பருக்கு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகுது. ஓகேங்களா? அதில் அந்த f of xன்ற ஒரு வீடு என்னது 3x plus 2. எக்ஸோட வேல்யூலாம் என்னென்னது n வரையும். x belongs to n. என்னன்னா நேச்சுரல் நம்பர். அதில் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் தி இமேஜஸ் ஆஃப் 1, 2, 3 அண்ட் ப்ரீ இமேஜ். ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியணும். இமேஜ்னா என்ன, ப்ரீ இமேஜ்னா என்ன, இது எப்படி எந்த டைப் ஃபங்க்ஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் மட்டும்தான் கண்டுபிடிக்கிறதுல முக்கியத்துவமாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்டே முன்னாடியே நான் அதெல்லாம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இமேஜ்னா என்ன, ப்ரீ இமேஜ்னா என்ன. இமேஜ் இமேஜ் ப்ரீ இமேஜ் இப்படின்னா என்ன? இமேஜ்னா என்னதுன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இந்த ஒரு செட் இருக்கு, இங்கே ஒரு செட் இருக்கு. ஏன்ற செட்டு, இது பின்ற செட்டு, எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ ஏன்ற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் எஃப் ஆஃப் எக்ஸ் வழியாக போய் பிக்கு போகுது பார்த்தீங்களா? இதெல்லாம் தான் இமேஜ். அப்போ இதோட ப்ரீ இமேஜ்னா என்னன்னு சொல்லுவோம் நம்ம? அதுதான் இது ஏ எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இது இப்போ இங்கே இருக்கிற எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இமேஜ்னு சொல்லிட்டோம். அப்போ இதோட ப்ரீ இமேஜ் இதுதான். ஓகேங்களா? அப்போ டொமைன்லாம் ப்ரீ இமேஜ். டொமைன்னா இங்கே எக்ஸ் இருக்குது, ப்ரீ இமேஜ். ஓகேங்களா? அப்புறம் கோடொமைன்லாம் இமேஜ். ஸோ இதை தெரிஞ்சுங்க. டொமைன் கோடொமைன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஒருத்தருக்கும் ஒரு டைப் இருக்குது. பேசிக்காக 3 டைப் இருக்குது. அந்த 3 டைப் என்னதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைப் வந்து 1 to 1 ஃபங்க்ஷன். 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? ரெண்டாவது வந்து ஆன் டு, மூணாவது வந்து இன்டு. ஸோ இது வந்து சிமிலர் லைக். இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன் டு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு வச்சுங்களேன். இந்தியன் கல்ச்சர்னா என்னது? ஒரு ஆண் ஒரு பெண். ஐயோ சொல்லக்கூடாதா? சரி ஓகே. நீங்களே புரிஞ்சுக்கிங்க. ஸ்டார்டிங் வந்துட்டோம். அதாவது ஒரு ஒரு எலமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜஸ் தான் இருக்கணும். இன்ஃபேக்ட் இப்போ சரி பரவாயில்ல, கேஸ் போட்டால் கூட பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அதாவது இந்தியன் கல்ச்சரில் எப்படி இருக்கு? ஒரு ஆண் ஒரு பெண்ணை தான் லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதுதான் இங்கே ஏ, இது வந்து பி. ஸோ இது ஏன்றது ஒரு பாய்ஸ்ன்னு வச்சுங்களேன், இல்லை பாய்ஸ்ன்னு வச்சுங்க, பின்றது கேர்ள்ஸு. ஸோ ஒரு பாய்ஸும் ஒரு கேர்ள்ஸு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் லைக் ஈச். அப்போ இதில் ஒரு பாய்ஸுக்கும் ஒரு தனித்தனி இருக்கணும், தனித்தனியாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒருத்தர் வந்து 2 பேர் கூட அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, தனித்தனியாக வச்சுக்கணும். ஓகேங்களா? அது ஒரு எலமெண்ட்டும் ஒன்று தனித்தனியாக இது பண்ணிக்கணும். ஸோ இதுதான் 1 to 1. ஆன் டூ அப்படின்னா என்னன்னா, இமேஜும் அதாவது ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருந்தால் இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன். அப்படி இல்லை, ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா இன்டு ஃபங்க்ஷன். ஆன் டூனா இருக்கணும், இன்டுனா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ இதை மட்டும் பார்த்துங்க. இதெல்லாம் மட்டும் பார்த்துங்கன்னா எக்ஸாம்ஸ் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, 3x plus 2. அந்த எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னும் இதில் கிவன் தான். ஏன்னா எக்ஸோட வேல்யூ என்னதுன்னு தெரியாதுல்ல, அப்போ அது கிவன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? இமேஜஸ் ஆஃப் 1, 2, 3. இந்த மூணுத்துக்கும் இமேஜஸ் வேணுமாப்பா. இமேஜஸ்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸுக்கு 1 கொடுங்க. எஃப் ஆஃப் எக்ஸில் என்ன வருதோ அதுதான் வேல்யூ. ஓகேங்களா? எஃப் ஆஃப் 1 3 into 1 plus 2, 3 1s are 3 plus 2 5. ஸோ எக்ஸுக்கு 1 கொடுத்தனா இமேஜ் வந்து 5 கிடைக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு வந்து 2 கொடுங்க. எஃப் ஆஃப் 2 என்ன கிடைக்கும்? 6 plus 2 8. எக்ஸ் ஈக்குவல் டு 3 கொடுங்க. எஃப் ஆஃப் 3 என்னது?
3 3s are 9, 9 plus 2 11. ஓகேங்களா? அப்ப ஒன்னோட ஒன்னோட இமேஜ் என்னது 5, 2 ஓட இமேஜ் 8, 3 ஓட இமேஜ் 11. ஸோ இது இந்த மாதிரி எழுதிக்கணும். ரெண்டாவது சம் என்னது? ரெண்டாவது சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி ப்ரீ இமேஜ். இப்போ ப்ரீ இமேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் அங்கே ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ப்ரீ இமேஜ் கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க ரெண்டுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரீ இமேஜ் கண்டுபிடிக்கலாமா? அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 29 கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 53ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸ் வேல்யூ தான் கேட்குறாங்க. நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது என்னது? 3x plus 2 equal to 29. 3x plus 2 equal to 53. ஸோ 3x மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த 2 இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் -2 ஆகிடுமா? அப்போ 29 - 2 27. 3x plus 2 அதே மாதிரி தான் 53 - 2 51. ஸோ எக்ஸ் மட்டும்தான் எனக்கு தேவை. அப்போ 27 divided by 3. மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த சைடு வந்துன்னா டிவைட் ஆகிட்டோம். 51/3. ஸோ 27 எப்போ 3 டேபிளில் வரும்? 8 டைம்ஸ் வருமா? 9 டைம்ஸ் வரும். 9 3s are 27. 51 எப்போ வரும்? எக்ஸோட வேல்யூ எப்போ வரும்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ 15 17 டைம் வருமா? 7 3s are 21, 10 3s are 30. 17 டைம் வரும். அதான். அப்போ 29ஓட இமேஜ் வந்து ப்ரீ இமேஜ் வந்து 9, 53ஓட ப்ரீ இமேஜ் வந்து 17. அவ்வளோதான். மூணாவது சம் பார்க்கலாமா? தேர்ட் சம் என்னது? தேர்டு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை தி ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் ஐடென்டிஃபை பண்ணோம். டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனும் இருக்கா இல்லையான்னு பார்த்தா போதும். ஃபர்ஸ்ட் வந்து 1 to 1 இருக்கா இல்லையான்னு சொல்லணும். 1 to 1னா என்ன? 1 to 1னா ஒரு எலமெண்ட்டுக்கும் ஒரு தனி இமேஜஸ் இருக்கணும். ஓகேங்களா? அதுவும் யூனிக்யூவா இருக்கணும், தனித்தனியா இருக்கணும். ஓகேங்களா? இப்போ 1 எக்ஸுக்கு வந்து 1ன்னு கொடுக்குறோம். ஓகேங்களா? என்ன வருதும்? நம்மளுக்கு இமேஜ் 5ன்னு வருது. அதுவே எக்ஸுக்கு -1ன்னு கொடுத்தனா ப்ரீ இமேஜ் வந்து 3x 3 × -1 + 2 -3 + 2 -1ன்னு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 கொடுத்தா 5 வருது, -1 கொடுத்தா -1 தான் வருது. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்றுத்துக்கும் ஒரு எலமெண்ட் வரதுனால திஸ் ஃபங்க்ஷன் ஹாவ் யூனிக் இமேஜஸ் ஆஃப் யூனிக் எலமெண்ட். ஒரு தனித்தனி எலமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் இருக்கு. அப்போ இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன். ஆன் டூவா அப்படின்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆன் டூ அப்படின்னு என்ன சொல்லியிருந்தா டொமைனும் ஈக்குவலாக இருக்கணும். கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்கணும்னு சொன்னா கோடொமைன் அது நேச்சுரல் நம்பர். கோடொமைன்றது நேச்சுரல் நம்பர். ஓகேங்களா? ரேஞ்சுன்றது என்னது? நம்மளுக்கு இதுவாகிறது தான். இப்போ வரையுமே பாருங்களேன் 5 8 11. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இங்கெல்லாம் பேரா இருக்குது. இங்கெல்லாம் இந்த மாதிரி தான் பேரா இருக்குது ரேஞ்சில். ஓகேங்களா? பேரா இருக்கிற எலமெண்ட்ல ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான். அப்போ 4 3 அதெல்லாம் என்ன ஆச்சு தெரிலல. ஸோ அதெல்லாம் அங்கே பேரா ஆகலைன்னு அர்த்தம். அப்படி பேரா ஆகலைன்னா ஆன் டூ கிடையாது. ஆன் டூ இல்லைனாலே என்ன இருக்கும்? இன்ட்டு இருக்குமா? ஸோ இன்ட்டு எக்ஸிஸ்ட். அதனால இந்த ஃபங்க்ஷன் என்னது? 1 to 1 ஃபங்க்ஷன் அண்டு ஆன் டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சம்ம முடிச்சிங்கன்னா முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இது வரையும் 6 சம் பார்த்துருக்கோம். இது எல்லாமே ஒரே மாதிரி. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம், வாங்க போகலாம்.